சிவகாசி வந்து ஒரு தொழில் நகரமாக அமைவதற்கு வந்து காமராஜர் காலத்துக்கு முன்பாகவே சமகாலத்திலே வந்து ஐயனாடாருங்கிறவர் வந்து கிட்டத்தட்ட வந்து நாடார் குலத்தில் ஒரு பெரிய தொழிலதிபர். அவர் கல்கத்தா பல நாடுகளுக்கு சென்று தொழிலை உருவாக்கி இன்றைக்கி குட்டி ஜப்பான் சொல்லக்கூடிய அளவுக்கு தொழில் வர்த்தகத்தில் ஃபஸ்ட்டு தீப்பெட்டியையும் அடுத்தபடியாக பட்டாசையும் கொண்டு வந்து பல தரப்பட்ட பல லட்சக்கணக்கான மக்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுத்த ஒரு சமுதாயம்டா நாய். நீ சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமே ஒரு ஒரு ஆதாரம் இல்லாமல் உன் வாய்க்கு வந்ததை கையில் வச்சுக்கிட்டு உன் பொண்டாட்டி எழுதி கொடுத்தாலும் இல்லை எவனுக்கு கூட துட்டு கொடுக்கணும் எழுதி கொடுக்குறானா? அப்படியே பார்த்துட்டு நாய் உன் வாய்க்கு வந்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. இப்படி இது தவறுதலாக வந்து நீ சொன்னால் நீ ஒரு பெரிய மயிறு. நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து எல்லா சமுதாய மக்களும் எப்பவும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. உனக்கெல்லாம் அன்னைக்கு நீ அந்த மக்களை ஏமாற்றி பணம் வாங்கிட்டு போடுதுன்னு சொல்லி அனைத்து தொலைக்காட்சிகளையும் வீடியோ வரும்போதே உன் மேலே வழக்கு பதிவு செஞ்சுருந்தாங்க அப்படின்னா நாய் நீ இந்த அளவுக்கு நீ வந்திருக்க மாட்டேன். ஆனால் இப்பவும் சொல்கிறேன், நீ இப்போ வந்து ஐயா வந்து பெருந்தலைவர் காமராஜர் ஐயாவை பற்றி நீ தவறாக பேசிட்ட. உன்னுடைய இந்த ஊடகவியல் துறையில் நீ பணியாற்றக்கூடிய காலம் முடிஞ்சிருச்சு. இன்னும் நீ எந்த இடத்துல நீ பணியாற்ற முடியாது.